பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் நண்பர்கள் நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 ஆண்டுகள் சுகாதாரத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இது ஏதோ நம்ம சொல்றதுக்காக இல்லை, மருத்துவ தலைநகரம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி குறிப்பா மெட்ராஸ் வந்து மருத்துவத்தின் சிகரம் அப்படின்னு சொல்றது. இந்த ஏரியா சவுத் ஏசியாவுக்குமே சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்குமே அப்படின்றது. அதே மாதிரி பல நாடுகள் வராங்க. இங்க ஒரு மருத்துவமனை உள்ள போய் பார்த்தா அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அந்த வகையில தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்டெரிக் சென்டர் அப்படின்னு தொடங்கினது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடியது. பல இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிசீஸ் நம்ம வந்து தாய்ப்பால் இறப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு காலத்துல வந்து 100க்கு மேற்பட்ட 1 லட்சத்து இறப்பு நிறைய மாறி 35 கீழே வந்தது. அது மட்டும் இல்லாம இன்ஃபென்ட் மார்டாலிட்டி சொல்லுவோம், அதுலயும் நம்ம வந்து 12 வந்துருக்கோம். நியூமரேட்டர்ல கம்மியா இருக்கும். இது தனியார் மட்டும் இல்ல, அரசு மருத்துவர்கள் எல்லாரோட மக்களையும் கூட வந்துட்டு. அதே நேரத்தில் ஒரு கண்ணு தாய் செய்யலாம், இன்னொரு கண் வந்து நோய். அந்த நோய்கள் என்ன சாதாரண நோய்கள் எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் பண்றது. பட் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கேர் இல்லையா, குறிப்பா இந்த சிறு குழந்தைகள் பிறந்த குழந்தை அது 12 வயசு இருக்கும்போது அதுதான் வந்து ஆக்சஸ் இல்லாம தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு ரோபஸ்ட் தனியாரோட வசதிகளும் பயன்படுத்தும் வகையில முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்கிறதுனால பல வேலை எளிய மக்கள் இதை பயன்படுத்த. இன்னொரு முக்கியமானது நம்மளோட மிக முக்கியமான HR மருத்துவர்கள், வல்லுநர்கள். அது மட்டும் இல்லாம மருத்துவர்கள் ஆபரேஷன் அது மட்டும் நர்ஸ் நல்லா குவாலிஃபைடா இருக்கணும், லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். அந்த வகையில தான் இந்த ரெயின்போ மருத்துவமனை ரொம்ப சிறப்பா இந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்டெரிக் டெடிகேட்டடா பார்த்தா ரொம்ப பாராட்டக்கூடியது. ஏன் இது முக்கியம் அப்படின்றது தான் நான் சொல்றேன். எப்பவுமே விழிப்புணர்வு குடிச்சுக்கணும், தடுப்பூசியா இருக்கணும், இதா இருக்கணும். ஆனா விழிப்புணர்வு மக்கள் நோயை பொறுத்தவரை நிறைய பேர் உத்தேசம் நம்ம குழந்தைகளுக்கு பெரிய அட்ரிஷன் சொல்லியிருக்காங்க. குழந்தை படுக்கிற எந்த வழியும் இல்லைங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும். அந்த மாதிரி அந்த வசதிகள் ஒரு எண்ட் டு எண்ட் வந்தா பிகினிங் டு எண்ட் வசதிகள் கொண்டு வந்ததுக்கு நான் பாராட்டுறேன். குறிப்பா இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணிடுறாங்க. ஏதோ லிவர்னா இப்போ வந்து ஒரு ஃபேட்டி லிவர் குடிகார மட்டும் இல்லைங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால யங்ஸ்டர்ஸ்க்குமே வருது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தேவையான அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட், அதுக்குன்னு டெடிகேட்டட் பீடியாட்ரிக் ஐசியூ இருக்கட்டும், அட்வான்ஸ் எண்டோஸ்கோபி அந்த கூடிய காட்டி நாங்கள் நானே ஒரு கால்நடை மருத்துவருங்க, மேற்படிப்பு கால்நடை பண்ணி எனக்கு எவ்வளோ டிஃபிகல்ட் டு ஹேண்டில் பேசாது ஹேண்டில் பண்றது டஃப். அதோட டஃப் தான் மனிதர்கள் என்ன பர்டிகுலர் குழந்தைக்கு அந்த இன்னும் அவேர்னஸ் அதிகமாகணும், அந்த ஹேண்டில் பண்ணணும். அதற்கான காம்ப்ளெக்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இமேஜிங் டெய்லர்ட் டு பீடியாட்ரிக் நீட்ஸ். அதே மாதிரி கவுன்சிலிங், நியூட்ரிஷனல், சைக்காலஜிக்கல், பிசியோதெரபி. நான் இங்கே கேட்டேன், நம்ம ட்ரீட்மெண்ட்ங்க நோய் தடுப்பு இங்கதான் பக்கத்துல கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இருக்கு. நோய் தடுப்புக்கு பேர் கொடுத்த ரசல் உருவாக்கி, ரசல் தான் முதல் டாக்டர் பப்ளிகேஷன். ஆனா இப்ப நோய் தடுப்புல இருந்து வெல்னஸ், நம்ம வந்து ஹெல்த் வந்து பாதுகாக்கணும், வெல்னஸ் கன்செப்ட் வந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது கவுன்சிலிங், நியூட்ரிஷன் எல்லா ஆஸ்பெக்டும் பண்ணணும். That facilities there, advanced protocols are there, infection control practices are one of the best, and outcome based monitoring நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம். எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா குணமான பேஷண்டே இருக்காங்க. That's the best example. See, rather than telling I have this facility, showing the thing. So most important is my complicated one. தெரியும், இந்தியாவிலே நம்மளுடைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல தமிழ்நாடு தான் இருக்கு. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக most of the protocols have been developed in Tamil starting from 1995 onwards. So அந்த மாதிரி இருக்கும்போது they require multidisciplinary support. அதுக்கு தேவையான அனைத்து துறை மருத்துவர்களும் இங்க இருக்கணும். அதை டாக்டர் ரெட்டி being a regional person, a zonal person, he has ensured that. Then again it involves counselors, nutritionists, surgeons, intensivists, hepatologists, and to provide holistic care. முழுமையான கேர்னா இல்லையா, அதுக்குன்னு வெளியில் வரக்கூடாது. பேரண்ட்ஸ் ஒரு அச்சம், ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டி,
என்ன நடக்குமோ அதுக்கு இந்த ஒரு அஷூரன்ஸுக்கான இடமா இதை மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டெலிவரி டைம்ல சொன்னீங்க, நம்ம ஐஓஜி ஐசிஹெச் சைல்ட் கேருக்கும் கேஜி ஹாஸ்பிட்டல் மற்றும் அரசு மருத்துவருக்கு இணையாக வசதிகள் எல்லாம் தேடி பாராட்டப்படுது. அதே நேரத்தில் பலர் தனியார் கருப்பும் போது அனைத்து வசதிகளும் இருக்கணும், ஸ்டேட் அவார்ட் இருக்கணும்ங்கிறது இங்க இருக்கு. அதனால டெலிவரிக்கு போன் பண்ணி பல இடத்துல இருந்து அட்மிஷன் வாங்கி கொடுத்தான்னு கேட்கறாங்க. தெரிஞ்சது பட் அதுக்கு முன்னாடி இல்ல அறிவுரைகள் இவங்களால கண்டுபிடிச்சு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வசதிகள் மருத்துவத்துறையில இருக்கு. அதை நம்மளால கொண்டு போக முடியுது. டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் இப்ப ஏஐ வரைக்கும் வந்ததுங்க. அதை நம்ம பயன்படுத்துறதுக்கான வசதிகள் இருக்கணும், ஆம்பியன்ஸ் இருக்கணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இயர்ஸ் இன் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் சீன் crucial timely pediatric care. எவ்வளவு பேர் நம்மளால காப்பாற்ற முடிஞ்சதுக்கான காரணம் பீடியாட்ரிக் மருத்துவர்கள். அது மட்டும் இல்லாம கோவிட் பேண்டமிக் இருக்கட்டும், டெங்கி, நான் நிறைய பேர் இப்ப மறந்துடுறாங்க டெங்கு, அதுலயும் நம்ம பீடியாட்ரிக் கேர் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சென்டர்ஸ் அந்த கேப் நமக்கு உள்ள இடைவெளியை பண்றாங்க. I congratulate Rainbow Children's Hospital for this far-sighted initiative. ஏன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மூணாவது அங்க போட்டோன்ற மாதிரி இல்லாம எண்ட் டு எண்ட் வசதிகளோடு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிளினிக்கல் டீம் இஸ் highly qualified with wisdom, great success in delivering virtual pediatric care. Most importantly, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி தேவையான உங்களோட ஏழை மக்களுக்கும் நீங்க பண்றீங்க, அதை தொடர்ந்து பண்றீங்க. This advanced pediatric gastro and liver center will surely become a hope for thousands of children and families, not just in Tamil Nadu but across South India. Thank you once again for this.